அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தீமைகளை போக்கி மங்களம் தரும் நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ராம அவதாரம் பரிபூரண அவதாரமாகும். அறமே வாழ்வின் ஆன்மீக ஜோதி என்ற தத்துவத்தையும் அறத்தை வளர்ப்பதற்கு மனிதனிடம் மறைந்து கிடக்கும் தெய்வத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஸ்ரீராமன் அவதரித்ததாக கூறப்படுகிறது. ஒரே ஒரு வில், ஒரே ஒரு சொல், ஒரு வில் என உலகிற்கு வாழ்ந்து காட்டியவர்தான் ராமர். பங்குனி மாதம் வளர்பிற சுக்லபட்சத்தில் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். அன்றே ராம நவமியாக கொண்டாடப்படுகிறது. மாதத்தில் வளர்பிறை நவமி, தேய்பிறை நவமி என இரண்டு வருகிறது. அந்த இரண்டுகளிலும் நவமி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ராமநாமமானது அஷ்டாட்சர ராமமான ஓம் நமோ நாராயணாய என்பதில் உள்ள ரா என்ற எழுத்தையும், பஞ்சாட்சரமான நாமத்தை சிவாய என்ற எழுத்தில் மா என்ற எழுத்தையும் சேர்த்து ராமா என்றானது. ராவணனை அழிப்பதற்காக இந்த பூவுலகில் தோன்றிய ஸ்ரீ ராமபிரான் அவர்கள் அவருடைய அவதாரம் மிக முக்கியத்துவமும் மகிமையும் வாய்ந்தது. அயோத்தியை ஆண்டு வந்த மகாராஜாவான தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை, சுமித்ரா, கைகேயி ஆகிய 3 மனைவிகள் உண்டு. தனது புஜபல பராக்கிரமத்தால் உலகெங்கிலும் வெற்றி கொடி நாட்டிய தசரதருக்கு நாட்டை ஆள ஆண் வாரிசு இல்லாதது பெரும் மனக்குறையாக இருந்தது. இது பற்றி தன் குலகுரு வசிஷ்ட மகரிஷியிடம் ஆலோசனை கூறினார். வசிஷ்ட மகரிஷி ஆலோசனைப்படி மகரிஷி ருஷின்யங்கர் உத்தரவியுடன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அந்த யாகத்தின் விளைவாக யக்னேஸ்வரர் தோன்றி பாயாசம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை கொடுத்து அதை மனைவிகளிடம் கொடுக்கும்படி கூறினார். தசரதர் பாயாசத்தை தனது மனைவிகளுக்கு கொடுத்தார். சில நாட்களுக்கு பிறகு கோசலை, கைகேயி, சுமித்ரை ஆகிய 3வரும் கர்ப்பமுற்றனர். பங்குனி மாதம் நவமி என்று கோசலை ராமபிரானை பெற்றார்கள். கைகேயிக்கு பரதனும், சுமித்ராவுக்கு லக்ஷ்மணனும், சத்ருகன் ஆகியோர் பிறந்தனர். தசரதனுக்கு புத்திரனாக பிறந்த ராமர் வசிஷ்டரிடம் வித்தைகளை கற்றார். விஸ்வாமித்திரருடன் சென்று தாடகியை வதம் செய்தார். மிதிலை அடைந்து வில்லை ஒடித்து ஜானகியை மனம் புரிந்தார்கள். கூனியின் சூழ்ச்சியால் கைகேயி தசரதரிடம் பெற்ற வரத்தினால் கானகம் சென்றார்கள். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை தேடி செல்லும் வழியில் வாலியை வதம் செய்தார். பின்னர் சுக்ரீவன், அனுமன் ஆகியோர் உதவியுடன் கடலுக்கு நடுவில் பாலம் வைத்து இலங்கைக்கு சென்று ராமபிரான் அவர்கள் ராவணனை அழித்து விபீஷ்ணனை இலங்கையில் அரசனாக நியமித்தார். சீதையை தீக்குளிக்கச் செய்து புஷ்ப விமானத்தில் அழைத்து கொண்டு அயோத்திக்கு சென்று முடிசூடி நல்ல முறையில் அரசாண்டார் ராமபிரான் அவர்கள். ராமன் பிறந்த காலத்தில் 5 கிரகங்களும் மிக உச்ச நிலையில் இருந்தது. அதனால் ராமருடைய ஜாதகத்தை எழுதி அதை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்பவர்களுக்கு ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய நவகிரக தோஷம் நீங்கும், வியாதிகள் குணமடையும், ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை. குலம் தரும், செல்வம் தந்திடும், அருளோடு பெரும் நிலம் அளிக்கும், பெற்ற தாயின் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நாம் கண்டு கொண்டோம். அது நாராயண எனும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் நாராயண நாமத்துடைய மகிமை பற்றி கூறுவது இன்றளவும் மிக பிரசித்தி பெற்றதாகும். அதே போலத்தான் ராமநாமம் நிறைந்தது, மகத்துவம் நிறைந்தது. இருண் என்ற மகரிஷியின் மகன் ரிச்சன் வேடர் குலத்தை சேர்ந்த இவன் அதே குலப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவர்களுக்கு பல குழந்தைகள் பிறந்தன. வேட்டையாடியும் வழிபறிகள் செய்தும் குடும்பம் நடத்தி வந்தான். ஒரு முறை ரிட்டன் முனிவர் சிலரை தடுத்து வழிபறி செய்தான். அவர்கள் ரிட்டனிடம், நீ வழிபறி செய்த பொருட்களை பங்கிடும் உனது உறவினர்கள் அதனால் ஏற்படும் பாவங்களை பங்கிட்டு ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டனர். நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் என ரிட்சன் கூற, நீ உறவினர்களுடன் சென்று கேள், இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்வீர்களா என பாரம்பொருள் முனிவர்கள் கூறினார்கள். வீட்டிற்கு சென்ற ரிட்சன் தனது உறவினரிடம் விவரத்தை கூறினார். ஆனால் அவன் செய்த பாவத்தை பங்கிட்டு கொள்ள அவர்களால் எவரும் தயாராக இல்லை. ரிட்சன் உண்மையை உயர்ந்து முனிவர்களை தேடிச் சென்று தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பணிந்தார்கள். முனிவர்கள் அங்கிருந்த ஒரு மரத்தை காட்டி,
மரா என்ற சொல்லை கூறி தவம் இருக்கும்படி கூறினர். அதன்படி ரிட்சன் மரா என்ற மந்திரத்தை உருவேற்றி வண்ணம் கடும் தவம் புரிந்தான். ஆண்டுகள் கடந்தன. ரிட்சன் மீது புற்று வளர்ந்தது. மரா என்ற மந்திரம் ராமா என்று அதாவது மரா என்ற மந்திரம் ராமா என்று மந்திரமாக மாறியது. அது பேராற்றலை அவனுக்கு வழங்கியது. முனிவர்கள் புற்றினுள் ஒலித்த ராம மந்திரத்தை கேட்டனர். புற்றை பிளந்து கொண்டு வந்த ரிட்சனுக்கு அது மறுபிறையாக அமைந்தது. முனிவர்கள் அவனை வால்மீகி என்று அழைத்து வாழ்த்தினர். இவரே வடமொழியில் இராமாயணத்தை எழுதியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நவமி என்று அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் ராமர் படத்தை நன்றாக சுத்தம் செய்து குங்குமம், சந்தனம் போன்றவற்றால் பொட்டிட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். பின்னர் பழம், வெற்றிலை, பூ, இலைகளை வைத்து ஸ்ரீ ராமநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். சாதம், பாயாசம், பானகம், வடை, நீர்மோர், தேங்காய், பஞ்சாமிர்தம், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். அன்று உண்ணாவிரதம் இருக்கலாம். ராமபிரான் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நவமி என்று பரமுள் ராமனையும் சீதாதேவியும் அனுமனையும் வழிபடுவதற்கு அனைத்து விதமான துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.